மதுரையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர், ஆசிரியர் ஆகிய மூவர் மீதும் போக்சோவில் வழக்கு பதிவு செய்து 4 நாட்கள் ஆகியும் கைது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மகளிர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட மாதர் சங்கத்தினரை பெண் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை மாநகரில் அரசு உதவி பெறும் பள்ளியில மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஆசிரியரை கைது செய்ய கோரி அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கள் அனைவரையும் கைது செய்ய முயன்ற போலீசாருக்கும் போராட்டம் செய்தவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் தரதரவனை இழுத்து குண்டுகட்டாக தூக்கி சென்று அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மதுரை அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக ஆசிரியர் ஜெயராமன் மற்றும் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட 3 பேர் மீது மதுரை மாநகர் திலகத்திடல் அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஆசிரியரை கைது செய்ய வேண்டும், 4 நாட்கள் ஆகியும் இன்னும் கைது செய்யவில்லை என கோரி அவர்களுக்கு உடனடியாக கைது செய்ய கோரி அனைத்திந்திய மாதர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மதுரை கிரைம் பிரான்ச் அருகே உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற போது அங்கு போராட்டம் செய்தவர்களுக்கும் போலீசாருக்கு நடுவே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டம் செய்தவர்களை தரதரவன இழுத்தும் குண்டு கட்டாவுமாக தூக்கி சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாநகரில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஆசிரியரை கைது செய்ய கோரி இவர்கள் போராட்டம் நடத்தியதால பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. ஓரளவாக அனைவரும் கைது செய்யப்பட்டு தற்போது அழைத்து செல்லப்பட்டு இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.